வணக்கம், வெல்கம் டு குக்கரி ட்ரீட்ஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாம்பழம் யூஸ் பண்ணி ரெசிபி பண்ண போகிறேன். மாம்பழ புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள்: கட்டி தயிர் 1 கப், மாம்பழ ஜூஸ் 2 கப், நறுக்கிய மாம்பழம் 1 கப், பாலாடை 2 டீஸ்பூன், சர்க்கரை 4 to 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முதல்ல மாம்பழ ஜூஸ் 2 கப் எடுத்துக்கோங்க. அடுத்து கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிர், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ பாலாடை, மில்க் க்ரீம் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாம்பழ ஜூஸ், சர்க்கரை, புளிக்காத ஃப்ரெஷ் தயிர், பாலாடை அதுதான் மில்க் க்ரீம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாம்பழ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. மாம்பழ புட்டிங்க்கு மெயினாக நம்ம அறுத்து வச்சுருக்க மாம்பழ பீசஸை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த மேங்கோ புட்டிங் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.